பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதா. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில், இந்த புதிய மாதத்தில் புதிய 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தேவ சப்தம் கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இந்த மாதத்தை காண செய்த தேவனுக்காய் நன்றி சொல்லுவோம். கடந்த மாதத்தை கண்டு ஆரம்பித்த அநேகர் முடிவை காணாமல், இந்த புதிய நாளை காணாமல் போயிருக்கும்போது இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாளில் நமக்கு தந்த இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தை. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை, துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். அவர்களை நடத்தி வருகிற கர்த்தர், ஆமேன், தேவன் எல்லாரையும் மீட்டெடுத்து நடத்தி வருகிறார். அவர்களில் துக்கப்படுகிறவர்களும் உண்டு, துக்கப்படாதவர்களும் உண்டு. தெய்வ ஜனங்களிலும் இது இப்பொழுதும் அப்படியே தான் சம்பவித்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாயிருக்கிறவர்களும் உண்டு, சந்தோஷமற்றவர்களும் உண்டு. இந்த துக்கத்துக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் ஒரு மனிதன் துக்கப்படுகிறான்? ஏன் ஒரு மனிதன் அவன் வேதனையில் கடந்து செல்லுகிறான் என்றால் அதற்கு ஒரு ரீசன் உண்டு. ஏதோ ஒரு காரியம் ஒரு மனிதனை துக்கப்படுத்தும். விரும்பினது கிடையாது இருக்கும்போது துக்கம் வரும். எதிர்பார்த்தது ஆமென் கையில் வராமல் இருக்கும்போது துக்கம் வரும். அப்படி எந்த விதத்தில் ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்வில் துக்கம் வருகிறதோ, அந்த துக்கத்துக்கு உள்ள காரணங்களை நீக்காமல் அந்த துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் எப்படி வரும்? ஒரு ஆறுதல் என்பது சாதாரணமாக துக்க வீடுகளில் கடந்து போகிற தெய்வ பிள்ளைகள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள். 1000 வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் சொன்னாலும் அவருடைய செவிகளில் அது ஏறாது. ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அவருடைய வாழ்க்கையை, அந்த துக்கத்து காரணத்தையும் நீக்கக்கூடியதாயிருக்கும். அதுதான் இந்த வார்த்தை. யார் யார் இந்த நாளில் இந்த மாதத்தில் துக்கத்தோடு கடந்து போகிறீர்களோ, தெய்வ சன்னில் துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரே இந்த நாளில் இது என்னமாய் நடக்கும், என்ன சூழ்நிலை, என் குடும்பத்தில் என்ன நடக்கும், என் பிள்ளைகளில் எது நடக்கும், என்னுடைய வேலை சூழ்நிலைகள், என் வருமான மார்க்கங்கள், எந்தெந்த விஷயங்களை குறித்து ஒரு தெய்வ பிள்ளை இந்த நாளில் துக்கத்தோடு இருக்கிறியோ, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் சொல்லுகிறார், துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில், இந்த மாதத்தில் அப்பா நமக்கு தருகிறார். ஆறுதலின் தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. மனுஷன் தருகிற பிரகாரம் உள்ள ஒரு ஆறுதல் அல்ல. யோபுவின் புஸ்தகத்தில் யோபு சொல்லுகிற 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில், நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு ஆறுதல் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு பேசினாலும் துக்கம் ஆறல்ல. 4 நண்பர்களும் முன்னாக இருக்கிறாங்க. தன்னுடைய துக்கத்தை விசாரிக்க வந்தவர்கள் தான். அவர்களெல்லாம் ஆறுதலாய் சொல்லி சொல்லி கடைசியில் குற்றப்படுத்துகிற அவனுடைய காயத்தை அவனுடைய வேதனையை பெருக பண்ணுகிறவர்களாய் மாறினார்களே ஒழிய, நான் பேசினாலும் எனக்கு துக்கத்துக்கு என்ன இல்லை, ஆறுதல் ஆறாது. ஆனால் பேசாமல் இருந்தாலும் ஆறுதலும் வராது. அல்லேலூயா. 2 கட்டன் எல்லாமே. ஆனால் தேவன் நண்பர்கள் எவ்வளவு முதல்ல ஆறுதல் சொல்லி பின்ன அது வந்து வளர்ந்து வளர்ந்து அது வேதனை உண்டாக்குகிற ஆறுதல்காரர்களாய் மாறினார்களோ, அப்படிதான் மனிதர்கள். ஆனால் கர்த்தர் ஒருவனை தேற்றினால், ஆறுதல் படுத்தினால் அது நிரந்தரமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில்
1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அதன் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதினால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். Praise the Lord. துக்கம் சோதனையினால் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சோதனை என்பது நாம் விரும்புகிற சந்தோஷமான மார்க்கமாயிராது. ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஒரு டெஸ்ட் என்றாலே பதறி அடித்து விட்டு தூக்கம் இல்லாமல் ராத்திரி நாளை எக்ஸாம் என்று பதறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட் என்றால் எழுதுகிற டெஸ்ட் அல்ல, விசுவாசத்தில் நின்று பிடிக்கத்தக்கதாக சோதனைகள் வேதனைகளாய் வரும், பற்றாக்குறைகளாய் வரும், அது பாடுகளாய் வரும், அது வேதனை மிகுந்ததாய் வரும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சந்நிதியில், அப்பா இந்த சோதனையை சகிக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தேவன் உன்னை சோதிக்கிறார் என்று அறிந்தாலே ஒரு தைரியம் வந்துடும். ஏன் இது சம்பவிக்கிறது என்று பலரும் புரியாத வேளையில், திகிலடைந்து போகிற வேளையில தான் துன்பம் பெரியதாகுது, அந்த துக்கம் அதிகரிக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில் நான் சோதிக்கப்படுகிறேன், சோதனையினால் வருகிற இந்த துன்பம், என்னுடைய விசுவாச பரீட்சையில் வருகிற இந்த துக்கம்தான் என்று நீ அறிந்து கொண்டால் ஒரு மன நிம்மதி, ஒரு நிம்மதி உண்டாகும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே நம்முடைய சன்னதியில் என்னை விட்டு தருகிறேன் என்று நீ உணர்ந்தால், ஹல்லேலூயா, உன்னுடைய துக்கத்தை மாற்றுகிற துன்பத்தின் நடுவில், துக்கத்தின் நடுவில் ஒரு ஆறுதலின் தேவன் வசனத்தை அனுப்புவார். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு தேவ பிள்ளை சோதனைகளினாலும் துக்கப்பட வேண்டிய, துன்பப்பட வேண்டிய நிலைமை உண்டாகும். துன்பம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக துக்கம் வரும். அடுத்ததாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 11வது வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எந்த சிட்சை, எப்பொழுது சிட்சை வரும்? தவறு செய்யும்போது, மீறுதல் செய்யும்போது, கீழ்ப்படியாதும் போது, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும்போது. தகப்பன் சிநேகிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் கேட்கிறது. எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை நமக்கும் கிடைக்கும். எப்பொழுது? பிரைஸ் காட். தேவனை விட்டு உலக ஆசை இன்பங்களில் நம்மை அறியாமலே நம்முடைய மாம்சமும் நம்முடைய இருதயம் இழுக்கப்படும் போது சிட்சிக்கப்படுகிறோம். அந்த சிட்சை என்பது துக்கத்தை கொண்டு வரும். அந்த சிட்சை என்பது வேதனையை கொண்டு வரும். அந்த சிட்சை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எளிதாயிராது. தேவன் தொட்டார்னா ஹல்லேலூயா, அது மிகவும் கடினமானதாக இருக்கும். அது வேதனையும் துன்பத்தையும் கொண்டு வரும். அது நிமித்தம் துக்கப்பட வேண்டியது வரும். ஆகவே முதலாவது ஒரு தேவ பிள்ளை துக்கப்படுவது துன்பங்கள் வரும்போது என்று பேதுருவில் வாசித்தோம். எபிரேயரில் வாசித்த போது அது சிட்சைகள். ஹல்லேலூயா. ஆனால் சோதனையினால் வருகிற துன்பம் அதை அறிந்தால் ஒரு கன்சோலேஷன் உண்டாகும். ஆனால் சிட்சிக்கப்படும் போது ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை அது மிகவும் துக்கமாக இருக்கும். அப்படியானால் நாம் திரும்ப வேண்டிய இடங்கள், விலக வேண்டிய இடங்கள், எந்த குற்றத்து நிமித்தம், எந்த பாவத்து நிமித்தம், எந்த மீறுதல் நிமித்தம் நாம் சிட்சிக்கப்படுகிறோம் என்பதை கண்டறிய ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். பல நேரம் நாம் செய்தது நமக்கு மறந்துடும். நேற்றைக்கு செய்தது இன்னைக்கு மறந்துடும். நான் அப்படி சொல்லலையே என்று சொல்லுவோம், அப்படி நினைக்கலையே என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த நல்ல கால வேளையில் ஒன்று சோதிக்கப்படுகிற வேளை, துன்பம் வரும்போது துக்கப்படுகிறாய். 2, எந்த ஒரு தேவ பிள்ளையானாலும் சிட்சிக்கப்படும் போது துக்கம் உண்டாகும்.
ஹல்லேலூயா. ஆகவே இந்த நல்ல நாளில் நாம் ஏன் இந்த நம்முடைய வாழ்வில் இந்த துன்பம் என்று அறிந்து விட்டால், ஆண்டவரே என்று கூப்பிட்டால் நம்மை ஆறுதல் படுத்துவார். சிக்ஷை போய் கொண்டிருக்கும் போதே ஆறுதல் வராது, பரீட்சை போய் கொண்டிருக்கும் போதே ஆறுதல் வராது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன், இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை உயர்த்துகிறவர் அவரே, நம்மை ஆசீர்வதிக்கிறது அவரே, நம்மை பலப்படுத்துகிறவரும் அவரே. அவ இந்த சிக்ஷைகள், இந்த பரீட்சைகள், இந்த ரெண்டுலையும் நாம் துக்கப்படும் போது அதை ரியலைஸ் பண்ணிவிட்டால் ஆறுதல் வந்துடும். அதே போல வேதத்தில் நாம் வாசிக்கும்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் அந்த 3வது வார்த்தை, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். இயேசு ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லி தருகிறார் என்றால், அவர் துக்கப்படுவர்களை எப்படி ஆறுதல் தருவார், அவர் துக்கம் அனுபவித்தார். அல்லேலூயா. அதே 53ஆம் ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். யார் ஒருவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தேன் என்று சொன்னாரோ அவர் ஒருவர் தான் துக்கப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆறுதல் தர முடியும். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தரும்போது அவர் துக்கப்பட்டு ஆமென் நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தபடியினால் நமக்கு அந்த ஆறுதலை தருகிறார். அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகத்தோட 94ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எவ்வளவு அருமையானது. பலவித சூழ்நிலைகளில் பரீட்சையினாலோ சிக்ஷையினாலோ ஆமென் துன்பம் துக்கம் நம்மை வாழ்வில் வரும்போது ஒரு தெய்வ பிள்ளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, இந்த துன்பத்தில் என்னில் உள்ள குறைவு என்ன, என்னில் உள்ள மீறுதல் என்ன, என்னுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதா என்று கேட்டு அதை அறிந்து கொள்ளும் போதே ஆண்டவர் அந்த துக்கம் விசாரங்கள்னா பலவித எண்ணங்களில் சிந்தைகளில் அந்த பாரம் வந்து விடும். ஏன் நான் தேவனுடைய பிள்ளை ஆராதிக்கிறேன், எனக்கு ஏன் இது வந்தது என்று ஆண்டவரிடத்தில் விசாரி, நம்மை விட்டு கொடு. ஆண்டவர் உணர்த்துகிற அக்கிரமங்களை மீறுதல்களை குற்றங்களை அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நமக்கு சொல்வார்னா உன்னுடைய விசுவாசம் பரீட்சை உறுதியாயிருந்து சொன்னால் சந்தோஷத்தோடு அந்த துக்க நேரத்தில் நாம் காணப்பட முடியும். அல்லேலூயா. விசாரங்கள் பெருகையில் கர்த்தருடைய ஆறுதல் நம்மை தேற்றும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிறவர். துக்கம் எதனால் வந்து கண்டுபிடித்துக் கொள்வோம். அவருடைய ஆறுதல் உன்னை தேற்றும் என்றால் அந்த துக்கத்திலிருந்து, துக்கத்தின் காரணமான அந்த தடைகளிலிருந்து கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை எந்தெந்த விஷயங்களில் துக்கப்படுகிறீர்களோ எது நிமித்தம் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆறுதல் தந்து அதில் விடுதலை தர வேண்டியது தேவனுடைய உத்தரவாதம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை தேற்றுகிற ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவனாய் வெளிப்படுவார். நம்மை நாம் ஆராய்ந்து நிதானித்து தேவ கரங்கள் விட்டு கொடுப்போம். செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை இப்படி ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த மாதத்தின் முதலாம் நாள் உடைய சன்னதியில் நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. துன்பப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் அழைத்து தெரிந்தெடுத்த ஜனங்களில் வழி மாறும் போதும் சோதனைகள் வருகிற நேரங்களிலும் ஹல்லேலூயா துக்கம் வருகிறதப்பா. ஆனாலும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற எந்தெந்த தேவ
தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவிதத்தில் துக்கம் நிறைந்தவர்களாய் கடந்து செல்கிறார்களோ அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. ஆமென். நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், ஆறுதல் சொல்ல முடியும். அந்த ஆறுதல் நிரந்தரமாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றி சந்தோஷத்தோடு, நெருக்கத்தின் நடுவிலும் மனமகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறது போல, நான் துன்பத்தில் பட்டாலும் துன்பத்தை அனுபவித்தாலும் சந்தோஷமுடையவர்களாய் காண்பது போல ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் எந்தெந்த துக்க சம்பவங்களில் கடந்து வருகிறார்களோ ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் நாட்களில் ஆண்டவரே ஆறுதலின் தேவனாய் வெளிப்படுவீராக. அவருடைய ஆத்துமாவை தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. ஒருவராவது அந்த துக்கத்தில் துவண்டு போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, அந்த பரீட்சையில் நிற்க முடியாதவர்களை சிதறிவிடாதபடிக்கு அந்த சோதனைகளில் என் ஆண்டவர் பிள்ளைகளை பலப்படுத்தி தப்பிக்கிற வழியை திறக்கிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் செம்மையாய் இந்த மாதம் முழுவதும் மகிமையாய் தேவன் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த காலையில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆறுதல் தருவாராக. God bless you all. Praise the Lord.